சாமி அண்ணாதுரை இருந்தார். நேற்றைக்கு விழுப்புரத்தில் இருந்து ஒருவர் இருந்தார். நம்முடைய நாஞ்சில் நாட்டின் சிவன் பிள்ளை இருந்தார். இன்றைக்கு நாஞ்சில் நாட்டை சார்ந்த நாராயணன் அந்த பீடத்தை இன்றைக்கு அலங்கரிக்கிறான் என்றால் இஸ்ரோ வான்வெளி மையம் நமக்கு வசமாகி இருக்கிறதை விட தமிழ்நாட்டுக்கு வசமாகி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சமகாலத்தில் என்னை பாதித்த மிகப்பெரிய செய்தி. ஆகவே வானம் வசப்படும், வானம் எட்டுகிற தூரம்தான். இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி இயங்கக்கூடாது. அதற்கான முன்னெடுப்புகளிலும் முயற்சிகளிலும் ஒரு கால் முன்வைத்து விட்டால் அதிலே அந்த காலில் முள் தைத்தாலும் அந்த காலை பின் வைக்கக்கூடாது. எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான், நானாக சொல்லுவதில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன். எட்மண்ட் ஹிலாரி அவன்தான் முதலில் எவரெஸ்டை தாண்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்காக அவன் சென்றான். முதல் கட்டத்திலேயே அந்த முயற்சியில் அவன் வெற்றி பெறவில்லை, தோற்று போனான். தொலைந்து போனவனாக திரும்ப கீழே வந்தான். எவரெஸ்டை பார்த்த அன்றைக்கு எட்மண்ட் ஹிலாரி அவனாகவே பேசினான். எவரெஸ்ட், உன்னை ஒரு நாள் ஏறி கடக்கிற என் முயற்சி நான் பின்வாங்க மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய உயரம் இவ்வளவுதான், இதற்கு மேல் நீ உயரப் போவதில்லை. ஆனால் நான் உயருவேன், நான் உந்தி பறப்பேன். ஒரு நாள் என் காலடிக்கு கீழே உன்னை கொண்டு வருவேன் என்று எட்மண்ட் ஹிலாரி எவரெஸ்டுக்கு சவால் விட்டான். விட்ட சவாலை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து எட்மண்ட் ஹிலாரி அதிலே வெற்றி பெற்றான். ஆகவே அந்த முயற்சியில் நாம் இறங்கி ஆக வேண்டும். அதற்கான செய்திகளை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு 10 ஜனவரி திங்கள், பிப்ரவரி திங்கள் 16ஆம் தேதி ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தில் நான் உரையாற்ற போயிருந்தேன். அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அதே ராஜபாளையத்திற்கு வந்திருந்தார். முன்னாள் முதலமைச்சரும் ஆகாயத்தை போல பரிசுத்தமான மனிதனமான குமாரசுவாமி ராஜா என்கிற முதலமைச்சரின் இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தில் ஒரு சித்திர நூலகத்தை ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் IAS தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வைத்துவிட்டு அவர் விடைபெற்று சென்றதற்கு பிறகு திருவள்ளுவர் மன்றத்தில் நான் உரையாற்றி முடித்ததற்கு பிறகு அந்த சித்திரக்கூடத்திற்கு நான் பார்வையிட சென்றேன். இந்தியாவில் முதல் முயற்சி, சின்ன குழந்தைகள் படிப்பதற்கான புத்தகங்கள், சித்திரக்கதைகள், சின்ன குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் எல்லாவற்றையும் அந்த நூலகத்தில் வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தி அழகுற வைத்திருந்தார்கள். ராஜபாளையத்தில் இருக்கிறவர் பெற்றோர்களின் பிள்ளைகள் வரைந்த ஓவியங்களை பார்த்து நான் பரவசப்பட்டேன். ஏதோ ஓங்கி உயர்ந்த மலையின் உச்சியை பார்க்கும் பொழுது கிடைக்கிற பரவசத்தை விட ஒரு பிளறுகிற யானை ராஜபாட்டை நடந்து செல்லுகிற அந்த நடையை விட திரும்ப திரும்ப கரை சேர துளைக்கிற கடலின் அலையை விட அந்த சித்திர குழந்தைகள் நூலகத்தில் எங்கள் பிள்ளை செல்வங்கள் வரைந்திருக்கிற ஓவியத்தை பார்த்து நான் பூரித்து போனேன். நான் இன்று பிறந்தவனை போல நான் பூரித்து போனேன். அதை விருதுநகர் மாவட்டம் முன்னெடுத்திருக்கிறது. பிறகு பார்த்தால் இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாவட்ட நிர்வாகம் சித்திரக்கதைகள் நூலகம் ஒன்றை தொடங்கிய பெருமையை விருதுநகர் மாவட்டம் இன்றைக்கு தட்டி கொண்டு போனது. இந்த மாவட்டத்துக்கும் ஆட்சித்தலைவருக்கும் வருவாய் அலுவலருக்கும் நாஞ்சில் சம்பத் வணக்கத்தோடு சொல்வேன். நீங்கள் விருதுநகர் ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு இதை போல நாகர்கோவில் நகரிலும் ஒரு சித்திரக்கதைகள் நூலகத்தை தொடங்கி சிறுவர்களை அந்த நந்தவனத்திற்கு அழைத்து வாருங்கள்.